வெளியில் போயிருக்கும்போது கடையில் இந்த அவரை பீன்ஸும் பட்டாணியும் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. கூடவே அந்த ஸ்டோரியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னோட அக்கா மேரேஜ் பண்ணி போனது கோத்தகிரி. ஆஃப்டர் மேரேஜ் அக்கா வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பொதுவாக அங்கே இருக்கிற பீப்புள் வந்து படுகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இருக்கிற ஏரியா அட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து நம்மளை மாதிரி எல்லாத்துக்கூடயுமே அவங்க மிங்கிளாக இருக்க மாட்டாங்க. அவங்க பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க நல்லா கூட்டமாக இருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே போயிருந்தோம். அக்கா வந்து சைல்டு ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து நாங்களும் வந்து ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த குழம்பு தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து காசவரை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய அவரை பீன்ஸ் போட்டிருந்தாங்க. கூடவே பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே 4ஆக கட் பண்ணி பெருசு பெருசாக இருந்துச்சு. அது கூட பூசணிக்காய் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷனில் இருக்கிற மசாலா. இந்த சாப்பாடு போடும்போது நிறைய சாதம், இது கூட வந்து நடுவில் வந்துட்டு நிறைய குழம்பு. இதை ஊற்றி மேலே ஒரு அரைக்கரண்டி நெய் ஊற்றுனாங்க. அந்த நெய் அவங்கவுங்க வீட்டில் இருக்க பசுமாட்டிலேருந்து எடுத்த நெய்யாக தான் இருக்கும். பொதுவாக ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலே அவங்க இது இந்த காசவரையை தான் வந்து அவங்க செய்வாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும். எனக்கு கிடைச்சது கோத்தகிரியில் கிடைக்கிற டைரெக்டான அவரை கிடையாது. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை கொஞ்சமாவது டச் பண்ணணும்னு நினச்சேன். அக்காவை நினச்சிட்டே செஞ்சதுனால என்னமோ தெரியல, டேஸ்ட்டும் அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும் இது. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, அந்த வேக வச்ச மொச்சப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சீரகம் தாளித்து ஊற்றுனீங்கன்னா காசவரை ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.